ஹலோ காய் சக்தி வேலையா அடுத்ததா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் சக்தி என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன வேலை இன்னுமே வீட்டுக்கு வரலையே ஏன் வரலை என்னில் ஏதாவது கோவமா அதுதான் நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டனே அது மட்டும் இல்லாமல் குழந்தையையும் காட்டுறேன்னு சொல்லிட்டனே கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தானே சொன்னேன் என்ன கோவம் எதுக்காக வரலை என்றிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வேலனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது வேலன் ஆன்சர் பண்ணலை. என்ன வேலன் ஆன்சர் பண்ணவே இல்லை ஏதாவது கோவமா இப்படி வேலன் இருந்ததே இல்லையே என்னதான் நான் தான் கோபிச்சாலும் வேலன் இப்படியெல்லாம் என்னட்ட கோபிச்சதே இல்லையே என்னிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சரி சங்கர் சாருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் என்ற மாதிரி ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுமே ஆன்சர் பண்ணல. என்ன 2 பேருமே ஆன்சர் பண்ணல எப்படி என்ற மாதிரி நினைக்கிறாங்க. சரி என்று சொல்லிட்டு அவங்க மீனாவோட பேசலாம்னுட்டு மீனாண்ட ரூமுக்கு பார்த்தா மீனாவுமே காணலை. அவங்க தன்னுடைய அம்மா அப்பாட்ட கேட்குறாங்க, அம்மா மீனாவை பார்த்தீங்களா என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அவங்க தன்னுடைய ரூமில் தானே இருக்கிறாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லையம்மா அவங்கள காணலை என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற என்னட்டு அவங்க ரூமை போய் பார்த்தா உண்மையிலேயே சக்தி சொல்கிற மாதிரி ரூமில் இல்லை. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா அவங்களுமே ஆன்சர் பண்ணுறாங்க. இல்லை என்ன நடக்குதுங்க எங்கே போயிட்டாங்க என்ற மாதிரி ஜோதிச்சிட்டே இருக்கிறாங்க. சரி போலீஸில் சொல்லலாமா என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன வேலனையுமே காணலை மீனாவையும் காணலை ஒருவேளை சேரன் அவங்களுக்கு ஏதாவது பண்ணிட்டாங்களா என்ற மாதிரி நினைக்கிறாங்க. சேச்சே அப்படி இருக்கெல்லாம் வாய்ப்பில்லை அதுக்கெல்லாம் வேலன் விட்டு வைக்கவே மாட்டான் என்றிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நவீனுக்கு கால் பண்ணுறாங்க. நவீனுக்கு கால் பண்ணும்போது நவீன் சொல்கிறாங்க எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க நாங்கள் சொல்கிற இடத்துக்கு வந்துடுங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறமா சக்தி யோசிக்கிறாங்க என்ன ஒரு காட்டு பகுதிக்கு வர சொல்கிறாங்களே அந்த இடத்துக்கு எதுக்கு மீனா போனா அது சரி வேலன் எதுக்கு போனாங்க வேலனை தேடி மீனா போனாவா அல்லது மீனா தேடி வேலன் போனாங்களா என்ன நடக்குது அங்கே யாரையுமே தெரியாதே எதுக்கு போயிருப்பாங்க என்ற மாதிரி ஜோதிச்சுட்டு சரி முதல்ல அங்கே போகலாம் என்ன பிரச்சனை என்றதை பார்க்கலாம் என்ற மாதிரி நிற்கிறாங்க. நினச்சிட்டு அவங்க ஆட்டோவில் போகும்போதே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வேலனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது சக்தி இங்கே பெரிய சம்பவம் எல்லாம் நடந்திருக்குது நேரில் வா அதையெல்லாம் ஃபோனில் சொல்ல முடியாது நேரில் வா என்ற மாதிரி சொல்கிறாங்க. நேரில் போய் பார்த்தா அங்கே நவீன் நிற்கிறாங்க வேலன் நிற்கிறாங்க மீனா நிற்கிறாங்க அதே மாதிரி சங்கர் நிற்கிறாங்க அதே மாதிரி சேரனுமே இருக்கிறாங்க. சேரனை ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுருக்குறாங்க. என்னது எப்படி பிடிச்சிங்க நீங்கள்லாம் எப்படி இங்கே வந்தீங்க எப்படி இவன் நிற்கிற இடம் தெரிஞ்சது என்ற மாதிரி கேட்குறாங்க சக்தி. அப்படி கேட்கும்போது சேரன் பார்க்குறாங்க என்னை மன்னிப்பாங்களா அல்லது போனால் எனக்காக ஏதாவது சக்தி கதைப்பாளா என்றிட்டு சக்தி என்ற மாதிரி கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது வாயை மூடு நீ எல்லாம் ஒரு ஆளண்டு உனக்கெல்லாம் ஒரு பேச்சு வருதா என்ன கூப்பிடாத என்ற மாதிரி சொல்லிட்டு வேலா நீ எதுக்கு இங்கே வந்த மீனா எதுக்கு இங்கே வந்தீங்க சொல்லுங்க முதல்ல என்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும்போது மீனா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் முதல்ல சக்தி என்னை மன்னிச்சிடு சக்தி வீட்டில் யாருக்குமே சொல்லாமல் இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு என்னை மன்னிச்சிடு என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன முடிவெடுத்த என்ன நடந்தது என்ற மாதிரி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி சேரன் தான் எனக்கு ஃபோன் பண்ணலேன்னு ரொம்பவே கவலையில் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இதை யார் பண்ணியிருப்பாங்க தென்னரசு அண்ணா இல்லாமல் பண்ணது யார் எதுக்காக சேரன் மேலே இவ்வளவு கோவம் எல்லாருக்கும் என்ற மாதிரி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் வெளியில் யாருக்கு சொல்லலை. அப்படி இருக்கும்போது தான் சேரனோட கோலை எனக்கு வந்துச்சுது சரி என்று சொல்லி என்னதான் சொல்கிறாங்கன்னு கேட்டு பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இதை பண்ணது வேலன் தான் இதை பண்ணலை வேலன் தன்னில் இருக்கிற கோபத்தில் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறான் அதை நிரூபிக்கணுமென்று சொன்னால் எனக்கு கொஞ்சம் பணம் தேவை அதை கொண்டு வாரியான்ற மாதிரி கேட்டாங்க. நான் சொன்னேன் அப்படி என்று சொன்னால் வேலன் நான் சொல்கிறதெல்லாம் போய் நீ சொல்கிறதெல்லாம் சரியான்ற மாதிரி கேட்டேன். என்ன மீனா நீ நம்பவே மாட்டியா யாருமே நம்பாட்டிக்கு எப்படி நான் இல்லை இதெல்லாம் பண்ணலைன்றதை நிரூபிக்கிறது சொல்லு பார்க்கலாம் நீயாவது எனக்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டாமா என்ற மாதிரி கேட்டு கேட்டாங்க. அப்படி கேட்டதுக்கப்புறமா நான் ஃபோனை வச்சுட்டேன் எனக்கு என்ன பேசுகிறதுன்றே தெரியல. சரி ஒருவேளை சேரத்தான் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம் தானே ஒரு அப்பாவி மாட்டுப்படக்கூடாது அவர் ஏதோ ஒரு விதத்தில் தான் இந்த ஒரு தப்பும் பண்ணலை என்றதை நிரூபிக்கணும் என்ற ஒரு ஆசை என்னுடைய மனசில் இருந்தது. ஏனென்று சொன்னால் நான் உண்மையாகவே சேரத்தானில் அவ்வளவு பாசமாக இருந்தேன் நேர்மையாக இருந்தேன் அதனால் அவருமே அப்படி இருந்திருப்பாருன்னு நான் நினைச்சேன். அது என்னுடைய முட்டாள்தனம் தான். இந்த முட்டாள்தனத்தை
காரணத்தால் நான் பணத்தையும் கொண்டு இங்கே வந்திருந்தேன். ஆனால் வரும்போது என்ன பண்ணேன்னு சொன்னால், வேலண்ணாக்கு நான் வந்து கால் பண்ணி சொல்லவே இல்லை. சொன்னால் வந்து வேலண்ணா விடமாட்டாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து சொல்லாமல் இங்கே வந்துட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்புன்னு சொல்லலாம் சக்தி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்புறமா எப்படி இதெல்லாம் நடக்குது என்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து வேலன் சொல்கிறாங்க, அது இதுக்கு சக்தி கேட்குற, இவ வந்து எனக்கு சொல்லாமல் வந்துட்டா. சரி, அவள் வந்து சேரனில் உள்ள பாசத்தில் வந்துட்டா. ஆனால் அவன் வந்து என்ன அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கிறான் தெரியுமா? அவள் கொண்டு வந்த பணத்தை வாங்கிட்டு அவளே வந்து மிரட்டி இருக்கிறான். மிரட்டினது இல்லாமல் அவளுடைய ஃபோனை வேண்டி எனக்கு ஃபோன் பண்ணுறான். அது தெரியுமா உனக்கு? ஃபோன் பண்ணி என்ன மிரட்டுறான். என்ன சொன்னான் என்று சொன்னால், மீனா வந்து இல்லாமல் பண்ணிடுவேன், நீ வந்து நான் சொன்ன இடத்துக்கு வரணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறா. அப்படி சொல்லும்போது மீனா பக்கத்தில் நின்றே அழுகிறா. இல்லை, அண்ணா வந்து கூப்பிட வேண்டாம், நீங்கள் அண்ணா வந்து கூப்பிட வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறான். இல்லை, நீங்கள் வரணும், இல்லைன்னு சொன்னால் மீனாவை இல்லாமல் பண்ணிடுவேன்ற மாதிரி வந்து சொன்னான். சரி, தங்கச்சி பாவம் தெரியாமல் போய் மாட்டுப்பட்டுட்டான்ட்டு மீனாவை காப்பாற்றணுமெண்டு நான் இங்கே வந்தேன். நான் வரும்போது சங்கர் சருக்கு நான் சொல்லிட்டு வரலை. ஆனால் சங்கர் சருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்துட்டது போல இருக்குது. அவருமே என்னை பின்தொடர்ந்து வந்திருக்கிறாங்க பற்றியா. என்ன தான் இருந்தாலும் என்னுடைய முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு, நான் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன்னு சொல்லி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறமா பார்த்தா மீனாவை காணையில் இவன் தான் நிற்கிறான். இவன் இருக்கும்போது வந்து மீனா எங்கே போயிட்டா, ஒருவேளை மீனாவுக்கு ஏதாவது நடந்துட்டு ஆண்டுட்டு மீனான்னு கூப்பிட்டா இவன் எனக்கு அடிச்சிட்டான். மீனா வந்து அந்த பாலடைஞ்ச வீட்டில் வந்து பூட்டி வச்சுட்டான். மீனா அங்கேருந்து கத்திட்டு இருக்கிறா. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. மீனா போய் திறந்து விடலாமன்ட்டு பார்த்தா இவன் ஓடி வந்து எனக்கு வந்து அடிச்சிட்டான். நான் மயங்கிட்டேன். அதுக்கப்புறமா கடவுளாக பார்த்து சங்கர் சாரை இங்கே அனுப்பி வச்சிருக்கிறார். சங்கர் சார் இவனுக்கு அடிச்சுட்டு மீனாவை திறந்து விட்டுட்டாங்க. இதுக்கப்புறமா தான் மீனாக்கு தெரிஞ்சது இவர் தான் வந்து தென்னரசை வந்து இல்லாமல் பண்ணியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வந்து வேலண்ணாவையும் இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் வந்து இங்கே கூப்பிட்டுருக்கான்னு சொல்லி. என்ன சக்தி சொல்லு பார்க்கலாம், கொஞ்சம் பிந்தி இருந்தால் இல்லை ஒருவேளை வந்து சங்கர் சார் வரையலைன்னு சொன்னால் இவன் என்னுடைய கதையை முடித்து மீனாண்ட கதையை முடித்து தான் எந்த தப்பும் பண்ணலை என்ற மாதிரி வந்து நல்லவனாக நடிச்சிருப்பான். அது மட்டும் இல்லை, இது மட்டும் இல்லாமல் வந்து நவீனுக்கும் ஏதாவது பண்ணியிருப்பான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன இவன் இப்படி ஒரு அயோக்கியனாச்சே, இவனுக்கு எரியா வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துடணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது நவீன் சொல்கிறாங்க, அதுக்கு தானே நான் வந்திருக்கிறேன், வேறு எதுக்கு, உங்களுக்கு இப்படி இதெல்லாம் தெரியும் என்ற மாதிரி வந்து நவீனுக்கு சொல்லும்போது வந்து சங்கர் சார் எல்லாமே சொல்லிட்டாங்க. இங்கே பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்றதை வந்து எல்லாமே எனக்கு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் இங்கே வந்தேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து சேரனே தன்னுடைய வாயால் சொல்லிட்டான், தென்னரசை இல்லாமல் பண்ணதன் தான். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய அண்ணாவை இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் இங்கே வர வச்சன்ற மாதிரி வந்து சொல்கிறான்னு சொன்னால் எவ்வளவு திமிர் இவனுக்கு என்ற மாதிரி வந்து மீனா சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் மீனா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சேரனுக்கு அவங்க முகத்தில் அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு நீ எல்லாம் ஒரு ஆளா, உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணன்னு சொல்கிறதுக்கு எனக்கு கேவலமாக இருக்குது. உன்னில் எவ்வளோ பாசம் இருந்திருந்தால் நான் இருக்கிற நகையெல்லாம் விற்று இந்த பணத்தை கொண்டு வந்திருப்பேன். கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் இப்படி பண்ணிகிட்ருக்கிறியே. சரி, அந்த நகையோட இல்லை பணத்தோட நீ ஓடி போனாலும் பரவாயில்லை. ஆனால் வந்து என்னுடைய அண்ணனை வந்து வர சொல்லி அவங்களையும் வந்து இல்லாமல் பண்ணணும்னு நிற்கிறியே, நீ எப்படிப்பட்ட ஆளாக இருப்ப. நீ பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்கலாம் அல்லது அனுபவிக்காமல் போகலாம். ஆனால் எந்த தப்புமே பண்ணாதவங்களை வந்து இல்லாமல் பண்ணணும், அவங்க தண்டனை அனுபவிக்கொண்டு நினைக்கிறியே, என்ன ஆள் நீ, சே, உன்னோடைய அவ்வளவு காலம் வாழ்ந்தேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மீனா, இவன் உனக்கு சரிப்பட்டு வரவே மாட்டான், இவனோட உனக்கு வாழ்க்கை வேண்டாம், இத்தோடைய முடிச்சு விட்டுடு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க வேலன். அப்படி சொல்லும்போது சக்தி சொல்கிறாங்க, இதைத்தானே நான் மீனா உனக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இவன் உனக்கு வேண்டாம், இவன் நல்லவனே கிடையாது, இவன் ஆயுள் முழுக்க வந்து ஜெயிலில் தான் இருக்கணும், இவன் முகத்திலேயே நீ இனிமேல் முழிக்கக்கூடாது, இவனை என்ன சொன்னாலே நீ நம்பவே கூடாது என்ற மாதிரி வந்து சொல்லும்போது மீனா வந்து விழுந்து அழுகிறாங்க. என்னதான் இருந்தாலும் சக்தி ஹஸ்பண்ட்டு நான் வந்து இறக்கப்பட்டேன், உதவி பண்ணேன். சரி, அவர் என்ன ஏமாத்தினாலும் பரவாயில்லை, நான் நம்பினதுக்காக என்னை ஏமாத்தி இருந்தாலும் கூட பரவாயில்லை. ஆனால் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வந்து இல்லாமல் பண்ணணுமென்று நினைச்சிருக்கிறாரே, இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு தான் வந்து நான் ஹெல்ப் பண்ண வந்தனான்னு நினச்சி அவங்க வந்து விழுந்து எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. சக்திகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, வேலன்ட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது சக்தி சொல்கிறாங்க, இங்கே பாரும்மா, யாராக இருந்தாலும் வந்து வச்ச பாசத்துக்காக இந்த மாதிரி நல்லது பண்ணணுமென்று தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு தெரியாதானே இப்படி ஒரு ஏமாற்றமோ இல்லது வேதனையோ பின்னாடி இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாதானே. நான் கூட வேலன் வந்து இதை பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். காரணம் என்ன தெரியுமா, வேலனை பற்றி
எனக்கு நல்லாவே தெரியும். வேலன் இப்படிப்பட்ட ஆளே இல்ல. யாரையோ காப்பாத்துறதுக்காகத்தான் வேலன் இப்படி சொல்லிட்டு இருக்கிறான்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காகத்தான் வந்து நான் இவ்வளோ தூரம் வேலன வெறுத்தேன். என்னட்ட சொல்லாத அளவுக்கு அப்படி என்ன உண்மை இருக்குன்னு நினச்சு தான் நான் வெறுத்தேன். ஆனா வேலன் என்னுடைய குடும்பத்த காப்பாத்துறதுக்காக, என்னுடைய தங்கச்சியோட வாழ்க்கைய காப்பாத்துறதுக்காகத்தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறான்னு தெரிஞ்சோன்ன, அந்த இடத்திலேயே நான் தோத்து போயிட்டேன் மீனா. ஆனா வந்து சேரன் அப்படி இல்ல. நல்லவன் மாரி நடிச்சிருக்கிறானே ஒழிய, நல்லவன் கிடையாது. நான் வந்து என்னுடைய தங்கச்சி தம்பியோட அண்ணனோட வாழ்க்கைன்றதுக்காக வந்து நல்லவன்ன்ற மாரி வந்து சொல்லி, உன்னுடைய வாழ்க்கைய நாசமாக்க நினைக்கல. இதோடயே விட்டுடு என்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆமா, இதுக்கப்புறம் நீ வாழக்கூடாதுன்ற மாரி வந்து அவங்கள்ட அம்மா, அப்பா வந்து சொல்றாங்க. அவங்கள்ட அம்மா, மாமிய பார்த்து இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "என்ன மன்னிச்சிடுங்க. உங்கள யாருக்குமே சொல்லாம அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து குடுத்தது என்னுடைய தப்பு தான்ற" மாரி வந்து சொல்றாங்க. "இங்க பாரம்மா, நகை போனாலுமே வந்து இவன் ஒரு அயோக்கியன்றத நாங்க அறிஞ்சுட்டோம். நீயும் அறிஞ்சுட்ட. இவன பிடிச்சு போலீஸ்ல குடுத்துட்டோம். இதுவே எங்களுக்கு போதும்" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "நீ தப்பிட்டியல்லையம்மா, அதுவே எங்களுக்கு போதும். உன்னை ஏதாவது பண்ணியிருந்தா எப்படியம்மா தனியா வந்த? இவன் மேல இந்த மாரி ஒரு பழி இருக்கும்போது, அந்த இடத்துக்கு நீ வரும்போது யோசிக்க வேண்டாமா? உன்ன பத்தி நீ யோசிக்கலையே, சேரன பத்தி தானே யோசிச்சிருக்கிற. எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். ஒருவேளை உன்னுடைய அண்ணா இந்த இடத்துக்கு வராம போயிருந்தா, உன்னை ஏதாவது பண்ணியிருப்பனே. தன்னை பற்றி எல்லா உண்மையும் தெரியுமென்று சொல்லி என்ன நினச்சிருப்ப? என்ன பண்ணியிருப்ப அந்த நேரம் என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது, ஆமா, நான் என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கல. அந்த நேரத்தில வந்து சேரன வந்து காப்பாத்தணும். சேரன் வந்து தன்னை பற்றின உண்மை எல்லாத்தையும் சொல்லணும். அவர் வந்து இந்த தப்பும் பண்ணல. பாவம்ன்ற மாரி தான் நினைச்சேனே ஒழிய, இப்படி ஒரு அயோக்கியத்தனத்த பண்ணிட்டு, நல்லவன் மாரி வேஷம் போறான்னு நான் நினைக்கவே இல்ல. இனிமேல் நீங்க யார் என்ன சொன்னாலுமே நான் இவனோட சேர்ந்து வாழவே மாட்டேன்ற மாரி வந்து சொல்றாங்க. நாங்க ஒரு காலம் அப்படி சொல்ல மாட்டோம் அம்மா. நீ எங்கள நம்புன்ற மாரி வந்து சொல்றாங்க. இதுக்கப்புறமா வந்து சேரன் யோசிக்கிறாங்க. என்ன இது, எல்லாருமே வந்து ஒரே மாதிரி வந்து சொல்றாங்களே, எல்லாருமே ஒரே முடிவில் இருக்கிறாங்களே, யாருமே வந்து என்ன நம்ப மாட்டாங்களே, இப்போ யார்கிட்ட போய் வந்து உதவி கேட்கறது? தீபன்கிட்டேயும் கேட்க முடியாது. தீபன் தானே என்னை பிடிச்சு கொடுத்தான். இப்போ யாரை வந்து ஹெல்ப் கேட்கறதுன்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இனி அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்றது கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.